ஸ்ரீ டிவியின் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கம். தமிழ் மாதங்களில் 5வது மாதமாக திகழ்வது ஆவணி மாதம். ஆவணி வந்தால் 1000 நன்மைகள் தேடி வரும் என்பது பழமொழி. இந்த மாதம் மங்கள மாதமாக போற்றப்படுகிறது. முழுமுதற் கடவுளான விநாயகப் பெருமான் அவதரித்த மாதம் இது. அது மட்டுமா, அவருடைய மாமனான திருமால் இந்த மாதத்தில் வாமனர் மற்றும் கிருஷ்ணராக அவதரித்து இந்த பூமியில அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டினார். சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியில பயணிக்கும் காலமே ஆவணி மாதமாகும். இது சிம்ம மாதம்னு போற்றப்படுகிறது. சிங்கத்துக்கு இணையான மாதமும் இல்லை, சிவனுக்கு இணையான இறைவனும் இல்லை என்பது ஆன்றோர் வாக்கு. எப்படி ஆடி மாதம் அம்பிகைக்கு உகந்த மாதமோ அதே போல ஆவணி மாசம் சிவபெருமானை வழிபட உகந்த மாதமாக கருதப்படுகிறது. கேரள நாள்காட்டியில இதுவே முதல் மாதமாக கருதப்படுகிறது. இம்மாதத்தில் ஸ்ரவணம், அதாவது திருவோண நட்சத்திரத்துல பௌர்ணமி வருவதால இது ஸ்ரவண மாசம்னு சிறப்பித்து கூறப்படுகிறது. இந்த மாசத்துல வரும் எல்லா நாட்களுமே சுப நாட்களாக பார்க்கப்படுகிறது. கிரகப்பிரவேசம், புதுமனை புகுதல், நிச்சயதார்த்தம், திருமணம், உபநயனம், புதிதாக தொழில் தொடங்குவதற்கு என எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் உகந்த மாதமாக கருதப்படுவது ஆவணி மாசம். இந்த மாசம் முழுவதுமே பல பண்டிகைகளும் சுப நிகழ்ச்சிகளும் நிறைந்த குதூகலம் நிறைந்த மாதமாக திகழ்கிறது. ஆவணி மாசம் வளர்பிறையில வரும் சதுர்த்தியில விநாயக பெருமான் அவதரித்தார். அன்றைய தினத்தை நாம விநாயக சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம். அன்று விநாயகருக்கு பிடித்த உணவான கொழுக்கட்டை, அவல், பொரி, சுண்டல், வடை, அப்பம், விளாம்பழம் ஆகியவற்றை நிவேதனமாக படைத்து அருகம்புல், வெள்ளருக்கு மாலை சாற்றி வழிபடுவது சிறப்பு. சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளுபவர்கள் விநாயக சதுர்த்தியில இந்த விரதத்தை துவங்குவது வழக்கம். இந்த சதுர்த்தி விரதம் கடைபிடிப்பதால் காரிய தடைகள் நீங்கி வெற்றி கிடைக்கும், குடும்பத்துல செல்வம் செழிக்கும், தொழில் வளரும், உடல் ஆரோக்கியம் பெறும். விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் வரும் பஞ்சமி திதிய ரிஷி பஞ்சமி என்று அழைக்கிறோம். அன்றைய தினம் சப்த ரிஷிகளை வணங்கி விரதம் இருந்து வழிபாடு செய்யப்படுகிறது. வாழ்நாள்ல நாம அறியாம செய்த பிழைகள் மற்றும் பாவங்களில் இருந்து விடுபட, குறிப்பாக மாதவிடாய் காலத்துல ஏற்பட்ட தோஷங்கள் நிவர்த்தியாக இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆவணி மாதம் தேய்பிறை சதுர்த்தி அன்று வரும் சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. ஒரு வருட காலம் சங்கடஹர சதுர்த்தி விரதம் மேற்கொள்ளுபவர்கள் இந்த நாளிலே இந்த விரதத்தை துவங்குகிறார்கள். இந்த விரதத்தின் போது பகல் முழுவதும் உண்ணாமல் மாலை வேளையில விநாயகரை வழிபட்டு பின் சந்திர தரிசனம் செய்த பிறகு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டின் போது விநாயக பெருமானின் 32 வடிவங்களில் ஒன்றான சங்கட நாசன கணபதி வடிவத்தை வணங்குவது சிறப்பு. வாழ்வில் வரும் அனைத்து துன்பங்களையும் நீக்கி சௌபாகியத்தை தரக்கூடியது இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதம். ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு முந்திய வெள்ளிக்கிழமையில கடைபிடிக்கப்படுகிறது வரலட்சுமி விரதம். ஆவணி மாத பௌர்ணமியை பொறுத்து இந்த விரதம் ஆடி அல்லது ஆவணியில அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு ஆவணியில வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகையின் போது சுமங்கலி பெண்கள் அன்னை மகாலட்சுமிய தங்கள் இல்லத்திற்கு அழைத்து கலசத்துல அவளை அவாகனம் செய்து பூஜை செய்கிறார்கள். அன்னைக்கு விருப்பமான பல வகையான கொழுக்கட்டைகள், அப்பம், வடை, இட்லி, சித்ரான்னம், பாயசம் மற்றும் பல வகையான பழங்கள் நிவேதனங்களாக படைத்து பலவிதமான பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். திருமணமான பெண்கள் தங்கள் குடும்ப நன்மை, தாலி பாக்கியம், கணவரின் ஆயுள், ஆரோக்கியம் ஆகியவற்றிற்காக வேண்டிக் கொண்டு மஞ்சள் கயிறு கையில கட்டி கொள்கிறார்கள். கன்னி பெண்கள் நல்ல கணவர் அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு சரடு கட்டி கொள்கிறார்கள். வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பதால வீட்டுல எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும், பணத்தட்டுப்பாடே ஏற்படாது. பரம்பொருளான அந்த இறைவன் பல அவதாரங்கள் எடுத்திருந்தாலும் 2 அவதாரங்களில் அவனை குழந்தையாக போற்றி வழிபடுகிறோம். ஒன்று முருகன்,
மற்றொன்று கண்ணன். அந்த பரந்தாமன் கிருஷ்ணராக அவதரித்து ஆவணி மாதம் தேய்பிறை அஷ்டமியோடு வரும் ரோகிணி நட்சத்திர நல் நாளில்தான். இந்த நாளை கிருஷ்ண ஜெயந்தியாக நாம கொண்டாடுறோம். கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வீடுகள்ல குழந்தையின் பாதம் வரைந்து கண்ணனை வீட்டிற்கு அழைத்து கிருஷ்ணனுக்கு பிடித்த பால், வெண்ணெய், தயிர், அவல், சீடை, முறுக்கு, தட்டை, தேங்குழல் மற்றும் இனிப்பு வகைகளாக பால் பாயசம், திரட்டுப்பால், லட்டு, அப்பம் மற்றும் பல வகையான பழங்களை வைத்து படைத்து அவருக்கு பூஜை செய்யப்படுகிறது. சிறு குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் வேடமிட்டு வீடுகளுக்கு அழைத்து செல்வது வழக்கம். குழந்தை பேறு இல்லாதவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஆவணி மாத பௌர்ணமியை ஒட்டி வரும் திருவோண நட்சத்திரத்துல ஓணம் பண்டிகை கேரளாவிலும் தென் தமிழகத்திலும் கொண்டாடப்படுகிறது. மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்த திருநாளாகும். இது வாமன ஜெயந்தி என்றும் கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதம் ஹஸ்த நட்சத்திரத்துல துவங்கி திருவோண நட்சத்திரம் வரை மொத்தம் 10 நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படுறது. ஓணம் பண்டிகை அன்று வாசல் முன்பு அத்திப்பூ கோலம் போட்டு கசப்பு சுவை தவிர மற்ற சுவைகளில் 64 வகை உணவு தயார் செய்து ஓணம் விருந்து படைத்து இந்த பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் மலையாளம் பேசும் மக்கள். இது கேரளாவின் அறுவடை திருநாள். கேரள தீபாவளி, கேரள புத்தாண்டு என பல பெயர்களில் சிறப்பித்து அழைக்கப்படுகிறது. அசுர அரசர்களில் சிறந்தவரான மற்றும் பிரகலாதனின் பேரனான மகாபலி மன்னன் வாமனமூர்த்திக்கு 3 அடி தானம் கொடுத்தது இந்த ஆவணி மாத ஸ்ரவண துவாதசி நாளில்தான். அந்நாளில் ஸ்ரவண தீபம் என்று போற்றப்படும் 108 திரிகளை கொண்ட நெய் விளக்கு ஏற்றப்படும். இந்த தீபம் நம் வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு என்று மலையாள மொழி பேசும் மக்களால் நம்பப்படுகிறது. இந்த நாளில திருமலை திருப்பதியில உற்சவரான மலையப்ப சுவாமி ஊஞ்சல் மண்டபத்தில் சேவை சாதிக்கிறார். அப்போது அங்கே 1008 திரிகளை கொண்டு நெய் விளக்கு ஏற்றப்பட்டு அந்த பகுதியே ஒளி வெள்ளத்தால் மிதக்கும். இது சகஸ்ர தீபாலங்கார சேவை என்று கூறப்படுகிறது. ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமியை ஒட்டி வரும் அவிட்ட நட்சத்திரத்துல ஆவணி அவிட்டம் கொண்டாடப்படுறது. வேதங்கள் பிறந்த நாளாக ஆவணி அவிட்டம் கொண்டாடப்படுறது. இந்த நாளில்தான் திருமால் ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்து அசுரர்களிடம் இருந்து வேதங்களை மீட்டு அவற்றை மீண்டும் புனிதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதனால இந்த நாளை ஹயக்ரீவர் ஜெயந்தி என்றும் கொண்டாடுகிறோம். வேதங்களை படிக்க துவங்குவதற்கு இந்த நாள் உகந்த நாளாகும். இந்த நாளில உப்பநயனம் செய்ய பெற்றவர்கள் பூநூலை மாற்றிக்கொள்கிறார்கள். பூநூல் சம்ஸ்காரம் என்பது மனித வாழ்க்கையில் ஆன்மீக உயர்நிலை அடைவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த சம்ஸ்காரத்தின் போது குருவிடம் இருந்து வேத மாதாவான காயத்ரி தேவியின் மந்திரத்தை தீட்சையாக பெற்றுக்கொள்வது முக்கிய நோக்கமாகும். ஆவணி அவிட்டத்தை தொடர்ந்து மறுநாள் காயத்ரி பூஜை மேற்கொள்ளப்படுகிறது. இந்த நாளில் வேத மாதாவை வணங்கி காயத்ரி ஜபம் செய்தால் எந்தவித துன்பமும் நம்மை நெருங்காது, எதிரிகளின் தொல்லை நீங்கும், கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஆவணி மூல திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று. 12 நாட்கள் இந்த விழா விமர்சையாக கொண்டாடப்படுறது. சொக்கநாதர் மதுரையில் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்களை நினைவு கூறும் விதமாக இந்த திருவிழா கொண்டாடப்படுறது. இதில் கருங்குருவிக்கு உபதேசம் செய்தல், நாரைக்கு முக்தி கொடுத்தல், தருமிக்கு பொன் கொடுத்தல், பிட்டுக்கு மண் சுமத்தல், நரிகளை பறி ஆக்குதல், வளையல் விற்பது என 10 திருவிளையாடல்கள் நடத்தப்படும். ஆவணி மூல திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சொக்கநாதருக்கு மகா உற்சவம் நடைபெறும். அப்போது சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடத்தப்பட்டு இதற்கு பிறகு 5 மாதங்கள் மதுரையில் சுந்தரேஸ்வரர் ஆட்சிதான் நடைபெறும். அன்று சூரியன் உதயமாகும் போது வெப்பம் அதிகமாக இருந்தால் அந்த வருடம் முழுவதும் வெயில் வாட்டும் என்றும், அதற்கு மாறாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டால் அந்த ஆண்டு முழுவதும் காலநிலை சிறப்பானதாக இருக்கும் என்பது ஐதீகம். மந்திரமலையை மத்தாகவும்
வாசுகியை கயிறாகவும் கொண்டு தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கடலை கடையும் பொழுது வலி தாங்காமல் வாசுகி தன் வாயிலிருந்து ஆலகால விஷத்தை கக்கியது. அந்த விஷத்தின் வீரியத்தை தாங்காமல் தேவர்கள் அஞ்சி ஓடி ஈசனிடம் சரண் புகுந்து தங்களை காக்க வேண்டும் என்று வேண்ட, பெரும் கருணை கொண்ட நம் சிவபெருமான் அந்த விஷத்தை தான் ஏற்றுக்கொண்டு சகல லோகங்களையும் காத்து அருளுகிறார். ஈசன் விஷத்தை அருந்தியதும் அவருக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்க பார்வதி தேவி ஈசனின் தொண்டையை பற்றி கொண்டு விஷம் கீழே இறங்காமல் தடுக்க அது அவரை நீலகண்டனாக மாற்றிவிடுகிறது. விஷம் அருந்தியதால் ஈசனின் உடல் உஷ்ணத்தால் தகிக்க அவருடைய உஷ்ணம் நீங்க தேவர்கள் அவருக்கு குளிர்ச்சியான கங்கையால் அபிஷேகம் செய்து குளிர்ச்சியான சந்திரனை அவருடைய தலையிலே அமர வைக்கிறார்கள். இவை அனைத்தும் நடந்தது ஆவணி மாதத்தில் என்கிறது புராணம். இதை நினைவு கூறும் வகையில வட இந்தியாவுல இந்த ஸ்ரவண மாதத்துல விரதம் இருந்து கங்கோத்ரி, ஹரித்துவார் போன்ற திருத்தலங்களுக்கு சென்று அங்கிருந்து கங்கை ஜலத்தை எடுத்துக்கொண்டு கால்நடையாக காவடி சுமந்து வந்து தம் ஊரில் இருக்கும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறார்கள். இது கன்வர் யாத்திரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த மாசத்துல மட்டும் 30 லட்சத்திற்கும் மேலானோர் ஹரித்வாரில் புனித கங்கையில் நீராடி தங்கள் ஊருக்கு காவடி மூலமாக கங்கை நீரை சுமந்து செல்கிறார்கள். இம்மாதம் தொடங்கி ஓராண்டுக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சோமவாரம் விரதம் இருந்தால் வாழ்வில் வரும் அனைத்து துன்பங்களும் விலகும் என்று கூறப்படுகிறது. புதிதாக திருமணமான பெண்கள் மாங்கல்ய பலம் பெற ஆவணி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மங்கள கௌரி விரதம் மேற்கொள்கிறார்கள். அதே போல ஆண்கள் தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற ஆவணி மாதம் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்காக நோன்பை கடைபிடிக்கிறார்கள். ஆவணி மாசம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய வழிபாட்டிற்கு உகந்த நாள். சூரிய நமஸ்காரத்தை தொடங்க விரும்புபவர்கள் ஆவணி மாசம் முதல் ஞாயிறு அன்று தொடங்குவது சிறப்பு. இதே போல யோகாசனம் பயிலவும் இது உகந்த மாதமாகும். இந்த மாசத்துல பல அடியார்களும் ஆன்றோர்களும் தோன்றி உள்ளார்கள். இளையான்குடி மாற நாயனார், குலச்சரை நாயனார், திருநீலகண்ட நாயனார், அதிபத்த நாயனார், குங்கிலிய கலைய நாயனார் போன்றோரின் குரு பூஜையும் இந்த மாதத்தில் தான் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த மாசத்துல புதுமனை புகுந்தால் அந்த வீட்டில சிறப்பான வாழ்க்கை அமையும். இம்மாசத்தில் திருமணம் செய்தால் வாழ்க்கை இன்பமாக அமையும். இப்படி எல்லாவித நன்மைகளையும் தரக்கூடிய இந்த ஆவணி மாசத்துல எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். சர்வம் சிவார்ப்பணம்.